எப்பயுமே எக்ஸசைஸ் அப்படின்னா ஓடுறவங்களா நீங்கள், பட் ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? அப்போது இந்த எக்ஸசைஸஸை ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜியும் டெவலப் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நல்லா ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக 2 காலையும் வைடாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்கள் கையை இப்படி க்ளோஸ்ட் ஃபிஸ்ட் பண்ணிட்டு இப்போ அப் அண்ட் டவுன் பண்ணும். உங்களோட ஸ்பீட் என்னமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கவுண்ட்டும் ஒரு 15லேருந்து 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். உங்கள் ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். ஸோ ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். இப்போ சேம் கால் இப்படியே இருக்கணும். ஒரு கையை ஆப்போசிட் ஷோல்டர்லேயும் இன்னொரு கை பேக்கில். அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்விங்கிங் மாதிரி பண்ணும். இப்படி டேர்ன் பண்ணி இந்த சைட், இப்படி டேர்ன் பண்ணி இந்த சைட். கீப் டூயிங். ஸோ இது உங்களோட வேஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ்க்கு நல்லாவே மூமெண்ட்ஸ் கொடுக்கும். இது ஒரு 15லேருந்து 20 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இடுப்பில் கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு உங்களோட ஒரு காலை இப்படி பின்னாடி கொண்டு போகணும். அண்ட் தென் திருப்பி சென்டருக்கு கொண்டு வாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லெக்கை பின்னாடி கொண்டு போகணும், சென்டருக்கு கொண்டு வரணும். ஸ்டார்ட் டூயிங். ஸோ இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணும்போது உங்கள் ஜாயிண்டில் இருக்கிற ஸ்டிஃப்னஸ்லாம் கம்மியாகும், மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் செஞ்சு முடித்தோடனே நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கால் 2 வைடாக வச்சுக்கோங்க. ஸ்லைட்டாக உட்காரணும். உட்காந்துட்டு கால் இப்படி வச்சுட்டு இந்த காலோட ஹீலை இப்படி லிஃப்ட் பண்ணணும். அண்ட் தென் இப்படி இதே மாற்றி மாற்றி பண்ணணும். ஸ்டார்ட். ஸோ இது உங்களோட காஃப் மசில், ஆங்கிள், ஃபுட்டுக்கு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரெச்சும் ஃபீல் ஆகும். இது ஒரு 15லேருந்து 20 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் ஃப்ரண்ட்டு, ஒரு கால் பேக்கில் வச்சுக்கோங்க. 2 கையும் இப்படி வச்சுட்டு மெதுவாக ரொட்டேட் பண்ணணும். இது உங்களோட ஷோல்டர் கர்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ். இது உங்கள் செஸ்ட் மசில்ஸ்க்கும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும். இது ஈச் 20-20 பண்ணலாம். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் நிறையா ஸ்டிஃப்னஸ் இல்லைனா கீழே குமிஞ்சா பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் தென் ஸ்ட்ரென்தன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.